குடிச்சா தானே வெறுக்கிறா காடு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா இந்த உள்ளத சொல்லி நன்மையை செய்து புரிஞ்சுக்கப்பா இந்த ஊருல உலக நாட்டுல இப்போ குடிச்சவனுக்கு மதிப்பு இருக்காப்பா மாடு வச்சிருந்தி 50 செம்மறி ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 50 செம்மறி ஆடு வச்சிருந்தி அழகு ரேசு வண்டி வச்சிருந்தி 5 ஏக்கர் கொஞ்சம் வச்சிருந்தி நாடு மரசே நெல்லு வச்சிருந்தி நாடு மரசே நெல்லு வச்சிருந்தி நல்ல குடும்பத்தில் பெரு வச்சிருந்தி அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தி 50 செம்மறி ஆடு வச்சிருந்தி அழகு ரேசு வண்டி வச்சிருந்தி 5 ஏக்கர் நண்டு வச்சிருந்தி நாடு மரசே நெல்லு வச்சிருந்தி நல்ல குடும்பத்தில் பெரு வச்சிருந்தி அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு எல்லாமே வெந்த முன்னே கொடலுதான் வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கொடலுதான் வெந்தது ஆடு வச்சிருந்தி 50 செம்மறி ஆடு வச்சிருந்தி நெல்லு வச்சிருந்தி நல்ல குடும்பத்தில் பெரு வச்சிருந்தி தனியும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு ஆனா தனியும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு சுகமாயிருக்கிறேன்னு சொர்க்கத்துக்கு போய் வந்து
காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், நாடு மர சேர்ந்து வச்சிருந்தேன், நாடு மர சேர்ந்து வச்சிருந்து நல்ல குடும்பத்துக்கு பேரு வச்சிருந்தேன். அடையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அடையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அடையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. நம்பு மகாதேவா ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய திரு கைலாசபதியும் முக்கன் பொறிகளால் அவதரித்து துஷ்டரிகார சிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டு ஞான சக்தியால் அமைக்கப்பட்ட வேலாயுதத்தை கையில் தாங்கி கத்தவருடனே வேறுடன் அமைத்து நவ வீரர்களோடு விளையாடி பிரம்மணி சிறை வைத்து
தெய்வயானை மணந்து தேவ சேனாதிபதி என்னும் பட்டத்தையும் பெற்ற அசுரர்களை அளித்து ஆளுக்கியத்தை நிலைநாட்டி இக்கழுகாசலத்தில் வீட்டிருக்கின்றேன். என் அண்ணனை வணங்கிவிட்டு பிறகு நாரதர் வருகையை சந்திக்கின்றேன். ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி ஆத மொழியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே சிவனிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே மகனே குமரனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அன்னையின் வழிபாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் பழம் வந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வழிபாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகில் பழம் வந்து புகழ் படைத்தாய் நம்பிக்கை உணவிலிருந்து வள்ளி கடன் முடிப்பாய் தம்பிக்கு உடனிருந்து பள்ளியை மனம் நம்பிக்கை உடனிருந்து வள்ளி மனம் முடிப்பாய் தர்மத்தின் கீத தன்னை தவிர மனித நலமுடன் வலது பூமிக்கு சாமிக்கு சாத்திகள் வளர்த்தியே கணபதியே குமரனே குமரனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வாக்கையின் வழிபாக அவசியமும் அமர்ந்தாய் கமல்தரம் தலை சாய்த்து காவிரி போதுவிட்டாய் காக்கையின் வழிபாக அவசியமும் அமர்ந்தாய் கமல்தரம் தலை சாய்த்து காவிரி போதுவிட்டாய் சூரபதுமன் வானவன் சுட்டெரித்தாய் சூரபதுமன் கொண்டு சுட்டதி சுட்டரித்தாய் வந்து புறப்படும் கலக்கும் புறந்தரும் கலக்கும் ஆனந்த பேரிகள் கலந்து கலைப்பதே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே 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 களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓகவடு வாராத நட்பு கன்றாத வனமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தவறான கீர்த்தியும் வராத மாத்தையும் தடைகள் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடன் கூட்டு கண்ட அலையாளி அரித்துயிலும் மாயனது தங்கையே
ஆதி கடவுள்வேன் அலையாடி அருளும் மாயனது தங்கையே ஆதி கடவுள் வாழ்வேன் அபிநேசன் ஒரு பாகம் அகலாத சுகபாமி அருள்வாய் நீ அபிராமியே அபிநேசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு தளர் வரிய ஒரு நாளும் தலைமறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்ல மனம் தரும் நல்லெண்ணம் எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எனக்கென்ன மணக்கவில்லை எனக்கென்ன மணக்கவில்லை எனக்கென்ன மணக்கவில்லை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மணக்கவில்லை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை அல்லலை ஓட்டுவார் வல்லமை நாட்டுவார் அல்லலை ஓட்டுவார் வல்லமை நாட்டுவார் அமுதி காட்டி நல்ல அமுதினை ஓட்டுவார் அல்லலை ஓட்டுவார் வல்லமை நாட்டுவார் அமுதி காட்டி நல்ல அமுதினை ஓட்டுவார் முன்னே என்பதற்காக ஏதோ இனகணம் கேட்கின்றது. சற்று அவருக்கு நான் காட்சியளிக்கின்றேன். இங்கு முருகனாக தோன்றியிருக்கும் தண்ணீர் செல்வத்திற்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார். பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கும் நான் மறந்த நன்றி கலந்த வணக்கம். திருக்குமரா மலை நின்ற திருக்குமரா
விளையாடும் விளையாட்டு உனக்கிடையே மழை நின்ற திருக்குமரா மால் மருகா தமிழ் கலை தந்த தமிழ் புதல்வா மேல் முருகா மேல் முருகா மழை நின்ற திருக்குமரா மால் மருகா. முருகா, இந்த நாளின் பணிவான வணக்கங்கள் முருகா. வாருங்கள் நாரதரே, கலைபாணியின் கருத்து பெட்டகமே வருக வருக நல்வரவாகட்டும். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு என்பதற்கெனங்க. ஹலோ ஹலோ இனிதான சுரங்கான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே மேதையே எண்ணிதான சுரங்கானும் இசை மேதையே இனிதான சுரங்கானும் இசை மேதையே என்னதான் சுயமான தவறானியே இளவென்று துயர்வாரும் தவயோகியே இனிதானே இனிதானே இனிதான சுரங்கானும் இசை மேதையே இளவென்று துயர்வாரும் தவயோகியே இனிதான சுவையான இசை மேதையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் தவறினியே இனிதானே இனிதானே சுரங்கானும் இசை மேதையே அறங்காலையும் சுடங்கானியும் அனைவருக்கு நல்லவரே அகங்காரனின் குணம் யாவையும் அடக்கிட வந்தவரே அறந்தானையை துறந்தானையை அடைத்திடும் வல்லவரே இறந்தானையை புகழ் மாலையை அடைத்திடும் வல்லவரே அகங்காலையும் சுடங்கானியும் அனைவருக்கு நல்லவரே அகங்காரனின் குணம் யாவையும் அடக்கிட வல்லவரே நீருமே வாருங்கள் நாரதரே, காலதாமதமாக அவருக்கு ஆரம்பித்து பார்க்கின்ற பொழுது ஏதோ விவரங்கள் கொண்டு வந்தது போல் தெரிகிறது. ஏதாவது விவரங்கள் உள்ளதா? முருகா, ஈரே 14 சென்று சரி மும்மூர்த்திகளை கண்டு சரி வணங்கி வரும் மார்க்கத்தில் திணைச்சோலை மத்தியில் ஓஹோ ஒரு கனியை கண்டேன் முருகா. மாப்பிள கனியை கண்டவுடன் கனியா கண்டிங்க அப்புறம் ஏன் மாப்பிள இந்த கனியை விட்டா வேற எதுவுமே பார்க்க மாட்டீங்களோ? ஏற்கனவே நிலத்துல கொண்டு வந்த கனியினால மிங்கியது கோவன இல்ல மச்சான், எப்பப்போ பழத்தை பாக்குறேன் அப்பெல்லாம் மச்சான் போட்டு வந்துருது. மச்சான போய் பழத்தை கொடுக்கணும். அப்ப அந்த கனியை என்கிட்ட கொடுக்காம கொண்டு போய் எங்க அண்ணன் கொடுத்தீங்க.
மச்சான் நீங்க கொஞ்சம் உன்கோவப்படுறீங்க நீங்க. அது உண்மை. அவசரம் வந்தேன். அவசரம் அவசரம் உங்களுக்கு. ஆமா கனின்னு தான் சொன்னேன். நீங்க மாட்டுக்கு மயில ஏறி போயிட்டீங்க. அப்படி இல்லாமல இருந்துட்டாலும் அந்த கனியை கொண்டு வந்தீங்க. எங்க குடும்பத்தை எப்படியும் பிரிக்கணுங்கிற நோக்கத்துல மத்தியங்கிறது எனக்கு தெரியும். இருந்துட்டாலும் அன்னைக்கு தாய் தந்தையருக்கு முதல் இடத்த கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அன்னைக்கு போனீங்க. எப்படி? கண்டிப்பா. நான் அவசரப்பட்டு மயில் ஏறி உலகத்தை சுத்த போயிட்டேன். இருந்துட்டாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தது யாரு? நீங்க தானே. நான் தான். தாய் தந்தையர் என்றால் என்ன, உலகம் என்றால் என்னன்னு கணக்குள்ளேயே சுத்த வச்சுட்டு. ஆமா. சிவனும் பார்வதி இல்லாத உலகமா அது? இல்ல இல்ல தானே. இல்ல இல்ல. அதனால அன்னைக்கு தாய் தகப்பனுக்கு முதலிடத்தை கொடுத்ததுனால இன்றைக்கு நம்ம நம்மளை ஈன்றெடுத்து பெக்கிறாங்களே தாய் தந்தைக்கு. அப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்னா, நம்மளை எப்படி அந்த கை குழந்தையா இருக்கையில கடிக்காம காப்பாத்துறாங்களோ அதே போல அவங்க வயசானதுக்கு அப்புறமா அந்த நிலைமைக்கு அவங்க குழந்தை மாதிரி வந்துருவாங்க. பார்க்கணும். அப்ப நம்ம பார்க்கணும். தெய்வம் எங்கேயும் இல்ல, தாய் தகப்பனை யாரு பாக்குறாங்களோ. 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போறோம், மலை மேல ஏறுறோம், அங்கேயெல்லாம் தேவை இல்லை. வீட்டுல நம்ம தாய் தந்தையரை பசியும் பட்டினியும் போடாம கடைசி காலத்துல நம்ம கரமரம் சேர்க்கறது எப்படின்னா, நம்ம தான் பெத்த பிள்ளை மாதிரி அவங்க பிள்ளை தான். நம்ம இருந்துட்டாலும் அவங்க நொடிஞ்சு வயசானதுக்கு அப்புறம் அடக்க முடியாத சூழ்நிலை. கண்டிப்பா அவங்க சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் போனதுக்கு அப்புறம், ஏன்னா அவங்க சம்பாதிக்கும் திறமை வர்ற வரைக்கும் தான் பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. ஆமா, நீ பொழைச்சி நீ நல்லா இருப்பா, நான் ஏதோ என்னால் சம்பாதிக்க முடியுப்பா அப்படின்னு தாய் தகப்பன் நினைப்பாங்க. ஏன்னா தான் பிள்ளை நான் ஏதோ வருங்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியும். யாரு? அவங்க ஒருத்தர், அவங்க 2 பேர் தான். அதனால இன்றைக்கும் சொல்றேன், தாய் தகப்பனை யாருமே காலம் கடைசியில அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அன்னதானம் போடுவாங்க, என்னென்னமா கட்டிக்கிட்டு பண்ணுவாங்க. தாய் தப்பு இருக்கும்போது 10 ரூபா வடை வாங்கி தரமான டீ வாங்கி தரானே, இறந்த பின்னாடி 10,000 ரூபாய்க்கு வெடி போடுவேன். அது எதுக்காக? என்ன புண்ணியம்? அதுதான் தவறு. என்றைக்கா இருந்தாலும் தாய் தகப்பனை பார்க்கணும். அதனால அன்றைக்கு நீங்க எடுத்துக்காட்டீங்க, தாய் தான் உலகம் என்று. உலகமே. ஆமா, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. அதனால அப்படி கொண்டு போய் எனக்கு கனி எனக்கு கிடைக்க விடாமட்டீங்க. ஆனா இந்த கனி எனக்கு கிடைக்குமா? முருகா, அன்று கொண்டு வந்த கனியினால் பழனி என்ற ஒரு படிசாமனம். உண்மைதான். அப்ப இதனால கொண்டு வந்த கனியினால் இது ஒரு படை வீடு, அதை விட சிறப்பான படை வீடு அமைய காத்திருக்கும் முருகா. ஓஹோ, அப்ப கனிக்கு சிறப்பு இருக்குங்கிறீங்க. முருகா, சிறப்பு இல்லாத நீ சிங்காரம் கண்டு வருவேனா? அதானே கனிக்கு சிறப்பை கூறுகிறேன் பாருங்க. சிறுவாணி தண்ணியை போல் சிலு சிலுவன சிரிப்பிருக்கும், கடையாணி சக்கரம் போல் கண்ணிரண்டும் மின்னி வரும், மருதாணி சிகப்பாட்டம் மணிச்சங்கு மின்னி வரும், மகராசி அழகையெல்லாம் மழை காத்து பாடி வரும், மாங்கனிக்கும் தேன் கதலி மங்கனிக்கும் வேலினிக்கும் முருகா, ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா, நான் கனிந்தேன் அக்கனியே, நான் கனிந்தேன் அக்கனியே, இக்கணமே கொய்யாமல் கொய்தனிப்பி முருகா, கொய்யாமல் கொய்தனிப்பி முருகா, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனித்து கொள்வீரே. முருகா சண்முகா சண்முகா. இதுவே கனி சிறப்பு. மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கு மேல் இனிக்கும், பூங்கனியை கண்டு மனம் பூரித்தன் அதை கொய்யாமல் கொய்தணைக்கிறீங்களே. ஏன் மாப்பிள்ள என்ன மச்சான், கொய்யாம கொய்தணைக்கணுமா? அதாவது கனியை போய் அணைக்க சொல்றீங்க முருகா, அந்த கனியை அணைச்சிட்டு ஆகணும் அப்படிங்கிறியா? ஆமா, கனி ரொம்ப கணிஞ்சிருக்குதோ? கனியல, நீங்க தொட்டா கணிச்சிரு. தொட்டா கனி இப்ப காய பார்த்து வந்திருக்கீங்க முருகா. அப்படி இல்ல, பாருங்களேன், இப்ப ஒரு கனி இருக்கு, இப்போ கனி எடுத்து சொல்ல இப்படி முதுக்கணும்ச்சுக்க, அது கணிஞ்சு போகும். ஆமா, நீங்க தொட்டாத்தையும் கனியும்ன்றேன். இப்ப நீங்க பார்த்தது காய் கனியை பார்க்கல இல்ல, அப்படியே பருவமான கனியை போட்டு பலா கனியை பார்த்தது இருக்கிறீங்க முருகா. பழுக்கும் தருவாயில பழுக்கும் தருவாயில இருக்குது. நீங்க நான் பார்த்தது வண்டி முருகா சார்,
உங்க மாமனை நோக்கி மச்ச நோக்கி நல்லாத்தே இருக்கேன். இல்ல உங்க பார்வைக்கு எதுவும் கணிஞ்சிருச்சு நம்ம முருகா பாக்கல பலவிதமான பார்வை இருக்கு. பார்த்ததோட ஓடியாட்டுக்கு அந்த கனி கனி மாப்பிளைக்கு இருந்தது. ஆமா அப்படின்னா 100 ரூபா இல்ல மாப்பிளைக்கு உகந்த கனின்ட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு உகந்த கனி ஓடியான்ட்டு. ஆமா அதனால அப்ப மொத்தம் நம்ம கை வச்சா கனி அப்ப காய பாட்டு வந்து முருகா காயிலே பலவிதமான இருக்கு. நல்லா பாத்தீங்களா? இப்ப புளியங்காய் இருக்கும் வச்சுங்கவே. காய் உதக்கா பழம். நீங்க சொல்றது நீங்க உதக்கால சொல்றீங்க, நான் அதை சொல்ல முருகா. அப்படியே வாங்க ஒரு கனிக்கு வாங்கவே. காய் பிஞ்சு காய் பழம். பூ பிஞ்சாயி காய் கனியாக அந்த கனியை போட்டு பூங்கனியில சொன்னீங்க. பூங்கனியில கனியை முருகா. ஆமா பூ பிஞ்சாகணும், பிஞ்சு காயாகணும், காய் கனியாக. இதுதான் சொல்லுக்கு சூட்சம் இருக்கு. ஆனா நீங்க சொன்னது பூவுல ஆரம்பிச்சு கனிக்கு போய் முடியும். கனிக்கு போயிரும். பூவுல இருந்து நேரா கனிக்கு போயிரும். விசித்திரமான கனி முருகா. அப்படிங்கிறீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்ட கனி. இது விலங்கமான கனி இல்லையே. இல்ல இல்ல பயப்படணும். உங்களை நம்ப முடியாது மாப்பிள்ள முருகா. ஏன்னா ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு இந்திரனை என்ன பாடுபடுத்தினீங்க முருகா? மலைக்கு போனா மாமி வச்சு வேணும்ல. கண்டிப்பா நான் மாமி வேணும்ல உங்களுக்கு. இல்ல இருந்துட்டாலும் நீங்க யாரு இருக்கட்டும். அன்னைக்கு ராமனே சனிக்கு வேணா குப்புறக்க போட்டு படுத்துனேன். ஆமா நீங்க என்ன சொன்னீங்க? ஆனா நீ எவ்வளவு பெரிய வீரன். ஆமா குப்பரிக்க போட்டு படுக்கலாமா? இருக்கலாமா? நெஞ்சில மிதிரா இறக்கி முருகா. ஏன்னா அவனுக்கு சனியை பிடிக்க வச்சுக்க. ஏன்னா செஞ்ச செயல புரியல. அதனால யாரும் ஏன்னா மறைமுகமா என் மேல உங்களுக்கு இல்ல இல்ல முருகா. மாப்பிள மேல கோபப்படுறேன். என்ன பண்ண போறேன்? ஏன்னா இந்திரனை கொண்டு போய் அந்த வேலை பண்ணீங்க. ஆமா ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு உடம்பு போறேன். என்ன முருகா? சாக்கடையில ஒளிய விட்டியா? ஆமா இருந்தாலும் இல்ல இல்ல உங்க சேர்ந்துட்டாலும் தாங்கள் கூறுவது விசித்திரமாக இருக்கிறது. ஆகையால் மலை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு தொடங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கும் 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கும் 4 மாதம். தூக்கம் என்ன முடிந்தே தாங்களுக்கு எத்தனைக்கு சுவை தந்தது முருகா? கண்ணால பாத்திருப்பீங்க. கண்ணால் பார்த்தேன். காதால கேட்டிருப்பீங்க. ஆமா மீதி 3க்கும் சேர்த்து 5. இதுல விஷயம் இருக்கு முருகா. கூறுங்க. மொத்தம் 5 சுவை. சரி. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், சலசலப்ப, நாசியால் உமரலாம், அதனுடைய வாடைய, உள்ளத்தால் மகிழலாம். இப்ப என்னென்ன ஆசை நாங்க கண்டுபிடிங்களா? இதெல்லாம் விஷயம் இருக்கு முருகா. கண்ணால் பார்த்தேன். சரி.
காதால் அந்த கனியோட அந்த காத்துல அடமாத்தி ஓசைய சலசலப்பு முருகா. சரி, ஏன் எத்தனை வார்த்தை அது சலசலப்பு? அந்த சத்தம் கேட்க மாருங்க, அந்த காத்துல ஆடு மாருங்க, அந்த ஓசை. சரி சரி, பார்த்து உள்ளத்தால மகிழ்ந்தேன். அந்த கனி ஒரிஜினல் நீ பாத்தீங்களா? ரெண்டு பார்க்கல முருகா, கனிய பார்த்தேன், கனி இருக்கிறத பார்த்துட்டேன். சரி, திரும்புறேன், அந்த அலம்பல் சத்தம் அந்த கிளைக்கு பார்க்கையில இல்ல, பார்க்கையில இல்ல, திரும்பினதுக்கு அப்புறம் நான் போனதுக்கு முன்னாடி போகும்போது இல்ல. நீங்க பார்க்கல? நான் பார்க்கல. அதானே நீங்க பார்த்து. ஆமா, மாமன் நோக்கி மச்சினுக்கு நல்லா சரி இருந்தா பார்த்து. சரி, கனி இருக்க அழக உள்ளத்தால மகிழ்ந்து பூரிச்சு, ஆஹா அழகா இருக்கே இந்த கனிய நம்ம கந்தன் தானே கொண்டு போகணும், அந்த ஆசையோட வந்துட்டேன். ஆசையால நுகர்றது நாவா ருசுக்கு அந்த ரெண்டு ஆசை நம்ப முடியாது மாப்பிள்ள. உங்க பாடம் நீங்களே என்ன பண்ணீங்க? ஒரு மேல ஆசைப்பட்டுக்கிட்டு போய் எல்லாம் வேலை பண்ணீங்க, அதனால உங்களை நம்ப முடியாது. நீ எனக்கு அன்னைக்கு பாத்துக்க முருகா, நம்பலாம்ல. 3 ஆசையுமே பார்த்தேன், இந்த 2 ஆசை உங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் ஆசை. ஏன்னா உங்களுக்கு உங்க பாட்டனுக்கு வந்துச்சு போட்டி தெரிஞ்சுல. ஆமா, குரங்கு அந்த பொண்ணை பார்த்து எனக்கும் குரங்குவாங்க அவனுக்கும் குரங்குமா, கடைசியில் அவர் கட்டிட்டு போன நேத்து நேத்து கூட்டிட்டு வந்தவங்க ஆயிடக்கூடாது. சரி, அதனால அந்த கனிய 5 ஆசை 2 ஆசை உங்களுக்கு வந்துருக்கீங்க. நீங்க தான் எனக்கு நாவா ருசிக்கணும், முகக்கால் ருசிக்கணும், நுகரணும், இரண்டுமே உங்களுக்கு விட்டு வந்திருக்கீங்க. பைமுழங்களுக்கு எனக்கு தான் சுவை தரங்கிறீங்க. ஆமா, நீங்க தான் வாய் வைக்கணும். பட்டிகள் கண்டா பட்சிகளை கண்டால் பறந்து விடும் என்றால் இப்பத்தானே தாங்கள் கூறுவது விசித்திரமா இருக்கிறது. ஏன்னா திக்திக்கக்கூடிய எதுவும் ஆமா பறவைகள் பேசி அதுவே கண்டு பயந்து ஓடுதானே முருகா. கரண்டு பண்ணலானுங்க அப்படி முருகா, பறவைக்கெல்லாம் 8வது உயரத்தில் இருக்கு முருகா. அதுகளுக்கு 8வது தனக்கு மட்டும் கட்டுக்கிறீங்க கிட்டும் கிட்டும் அப்படிங்கிறீங்க. ஆமா, நானும் உறவை நாடி வந்த பறவை எட்டாத கொள்வினில் அக்கனி எவ்விதம் கொய்திடலாம் முனியே முனியே முனியே. கொம்புகள் அதை பற்றி நான் ஏறி பறிச்சு நீங்க பட்டுனீங்களா அந்த கொம்ப பட்டல? அதான் சொல்றேன்ல, நீங்க பிடிச்சு பார்த்தா தானே என்ன தாங்குமா என்னங்கிறது. இந்த நடந்துறாங்களா, இந்த ஆளு வலு உள்ளால வலு இல்லாதால கண்ணை பார்த்து சொல்லிடலாம். நடந்து வரையிலே தெரிஞ்சு வேணும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இந்த கனி வலுவான கனியா வலு இல்லாத கனியா. அப்படி இல்லாம ஒருத்தர் பார்வை இந்த காரியத்துக்கு போனாலும் ஊனா சொல்லி போட்டு அந்த கொம்பை பட்டினாலும் காரியம். அப்புறம் சொல்றீங்க இருந்துட்டானே அண்ணன் கணபதி பெருமான வணங்கினா அந்த கனியை அடையலாம்னு நீங்க சூற்றமா சொல்றீங்க. மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா 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 கர்ணா
மாங்கனிக்க பிதம் மேவும் குறிகள் உண்டோ முனியே மேவும் குறிகள் உண்டோ சிவமயமாக தெரிகிறதேனோ சிந்தை சிவயோகம் அடைகிறதே புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் உறுதியும் ஓம் நமக சிவனே நமக. நாமலையானே கலந்தோனே, நாமலையானே மகிழ்ந்தோனே. உளுந்த முகம் உண்டு தொங்கை இருந்துண்டு கோதில கண்களுண்டு முருகா கோதில கைகளுண்டு. குளிர்ந்த முகமுண்டு, கொங்குகள் இரண்டுண்டு, கோதிலா கண்கள் உண்டு. முருகா நாரதரே, என்ன ஒரு திருவிடை எழுதலாம். தாங்கள் வந்தவனே பூங்கனின்னு சொன்னவனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்ள. நீங்க கண்டு வந்தது கனி எல்லாம் மாதி எல்லாம் கனியை கண்டு வந்திருக்கீங்க. அவள் யாரை விவரத்தை கூறுகள் பார்ப்போம். நீங்க கற்பூர பத்தியமா பிடிச்சிருப்பீங்க. முருகா வள்ளி முருகா என்ன வண்டின்னு பார்த்தேன். பாதி கொடுத்த வாக்கு சரி, பாதி கொடுத்த பாதி நிக்குது முருகா. உண்மைதான். வள்ளி என்ற பெண்ணை அன்னைக்கு தெய்வயானையே திருப்பரங்குன்றத்துல பண்ணா, அது இந்த பங்குனி உத்தர நாள்ல தான் பண்ணாங்க. தேவர்களை அழிச்சு அதனால பரிகாரம் கொடுத்தீங்க. அசுர போர்படை அழித்தவரனால அதனால தெய்வயானையை திருப்பூர் மனமுடித்து திருப்பரங்குன்றத்துல சுந்தரவள்ளி சுதந்திரமாக ஆயுளோட்டி கொண்டிருக்காள். உண்மை உண்மை. அவளை மனமுடிக்க நெருங்கி விட்டது முருகா. நாள்லயே கரெக்டா சரியா வந்து. ஆமா ஆமா சரியா. அதனால நீங்க சாங்க வள்ளியத்தை கல்யாணம் பண்ணணும். ஏன் மாப்பிள்ள அது நல்லா இருக்கல? அழகு நாளால அப்படி தேவதை முருகா. இல்ல மாப்பிள்ள சின்னதுல கொண்டாந்து விட்டேன் காட்டுக்குள்ள. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு வாரேன், நீ இப்போதைக்கெல்லாம் ஒண்ணு எல்லாம் என் பக்கத்துல வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுல விட்டேன் மாப்பிள்ள. மூத்தவளை கொண்டு போய் அக்கி கொடுத்தேன் தேவர்கள்ட்ட. இளையவளை கொண்டாந்து காட்டுல விட்டேன். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கா முருகா? இருக்காளா? உங்க பேரை சொன்னேன். என் நினப்பா இருக்காளா? உன் நினப்புல இருக்கிறது என்னமோ அது தெரியல. அதாவது முருகா, ஆழம் அது ஆழம் இல்ல, ஆளுங்களை சேரும் ஆழம். கண்டுபிடிக்க முடியாது. அது பொம்பளை மனசு தாயாண்டே மாதிரி முருகா கண்டுபிடிக்க முடியாது. உங்க பேரை சொன்னேன். சரி, பேரை சொன்ன சொல்ல இந்த எண்ணெயில போட்ட கடுகு வெடிக்குமே, போட்டா 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 போட்டோன்னு வெடிச்சு தள்ளி. அது ஏன் மேல உள்ள கோபத்தை உங்கள்ட்ட காட்டுறேன். ஏன்னா அப்பதான் நீங்க போய் சீக்கிரம் வர சொல்லுவீங்க. அப்படி சொல்லுங்க முருகா. ஏன்னா என்னைக்கு பெண் வந்து தானா வரக்கூடாது, அது வேற மாதிரி. ஆமா, இருந்துட்டாலும் பெண் இருக்க இடத்துக்கு போய் நம்ம போய் அழைச்சிட்டு அது போல நானும். அதனால சபதம் வேற போட்டிருக்கீங்களா? என்ன சபதம் போட்டிய? இப்படியே போனா முருகனை ஏத்துக்குருவா. சரி, நீங்க வேடுவர் பண்ணாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேடுவராக மாறி சரி மான துரத்துவது போல முருகா இதை கவனிக்கணும். நீங்க ஓஹோ, கருமாரி மகன் ஒரு மாதிரி சொல்ல வேண்டாம். மான துரத்துவது மாமியார் துரத்துற மாதிரி போயிரும். நீங்க மான் குட்டியை துரத்துற மாதிரி போங்க. ஆமா. மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தென்மாங்கே இந்த மான் எந்த சொந்தமா பக்கம் வந்ததால் சிந்து பாடும். அதே முருகா. அப்படி அப்படி மானே தேனே கட்டி. ஆமா, மாங்குயிலே. சரி மாப்ள, நான் வந்து 8 வயது திருமணங்கள் இல்ல. ஆமா, காந்தர்வ திருமணம் முடிக்க சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த நாட்டு எத்தனை வகை அசுர திருமணம் இருக்கு, பொருளை கொடுத்து கட்டுற திருமணம். ஏன் அதெல்லாம் காந்தர்வ திருமணம் தான். ஆனா அது தவறு மாப்பிள்ள. என்ன சொல்றேன்? ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து என்ன நினைக்குதுன்னா, காந்தர்வ திருமணம் பண்றது அன்னைக்கு தெய்வம் பண்ணுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு தெரியாம பண்ணிட்டு தெரியுறாங்க. அவங்க நிரந்தரமா வாழ்ந்தது கிடையாது. தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது ஒரு இடத்துக்கு 4 இடம் போய் ஜாதகம் பார்த்து கட்டி வைக்கிறது தடுமாறிடுது. அதனால ஏன்னா குழந்தைகள் பிறக்க நேரங்காலம் சரி எல்லாமே தடுமாறிடுது. அது போல காதலுக்கு முக்கியத்துவம் அன்னைக்கு கொடுத்தது தவறுதான். ஏன்னா எங்கேயுமே நிரந்தரமா ஒரு வருஷம் 2 வருஷம் மிஞ்சி போனா ஒரு 4-5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததா இல்ல, 1000ல் 1 100ல் 1 தான் வாழ்ந்துருக்கு. அதனால என்னைக்குமே தாய் தகப்பன் சொல்ற பேச்சை கேட்டு ஒரு இடத்துக்கு 4 இடம் ஜாதகம் பார்த்து பொறுத்த இருக்குதான்னு பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணுங்க தான் நிலைச்சு நிற்கும். அதனால அன்னைக்கு அப்படி செஞ்சாக இருந்துட்டாலும் எல்லாம் கலந்து ஜாதி சம்பிரதாயம் வந்து
எல்லாம் கலந்துருக்கணும். தெய்வமே அன்னைக்கு திருமணம் கலப்பு திருமணம் பண்ணிச்சுன்னா பண்ணக்கூடாது. அன்னைக்கு அது மாதிரி செஞ்சு வச்சாங்க. மக்கள்கள் எல்லாமே ஒன்னா இருக்கணுமே அப்படிங்கறக்காண்டி. அதனால சரி, நீங்க காலைல கல்யாணத்துக்கு வருவீங்களா? முருகா எப்படி வருவீங்க? நான் வராம கல்யாணமா? அதானே எப்படி வருவீங்க? என்ன தெரியும், என்னால என்ன முடியும்? நானே ஒரு சன்னியாசி. நானே தாய் மாமன் கடா உரிச்சு ஏமாப்பிள்ள போய் வரிய கொண்டாரே முருகா. என்ன மாப்பிள்ள 60 என்ன மாப்பிள்ள பிள்ளையெல்லாம் பத்தி நீங்க சன்னியாசி கிரியல முருகா? நானே ஒரு சன்னியாசி. எனக்கு படியா கொடுத்திருக்கிறீங்களா? சுவாமி மலையில எனக்கு படியா இருக்கிறது யாரு கொடுத்துட்டேன்ல. இருக்கணும் பாப்ப. இருந்துட்டாலும் கல்யாணத்துக்கு வருவீங்க. எப்படி வருவீங்க? பாமாலை பாடி பூமாலையோட வருவீங்க. உங்களுக்கு என்றும் புகழ் மாலை காத்திருக்கு. கேஜி வாங்க. யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதானே கண்ணா, ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதானே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் தயங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே இருப்பதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பாத்திரவை உன்னிடத்தில் கீதை கேட்டான், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பாட்டவனும் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று, என் நிழலில் ஒரு அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையிலும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா, ஆடாதானே கண்ணா, ஆடாதானே கண்ணா.
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோம் வந்த வளர்த்து விட்டோம் வந்து பிறந்து விட்டோம் வல்ல வளர்த்து விட்டோம் மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டு திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டு திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் விளங்கி விட்டோ கடமையை அழைத்தோ நான்கு சுவத்துக்குள்ளே தினம் நாட்டியமாடுகின்றோ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரகங்களிலே நாம் பிரிந்து பயணம் செய்தார் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா ஒதுக்க எதுவும் இல்லை உழப்பு முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சார்ந்த சொக்கம்பட்டி வாழ் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை விருத்தாய் கொண்டு இங்கே ஒரு அருமையான ஒரு ஒளிபெருக்கி அண்ணா அவர்கள் சுபாஸ்ரீ தானே ஸ்ரீ சுபா அருமையான சுபம் என்றாலே இனிமை ஒரு அருமையான ஒளிபெருக்கி அண்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறந்த ஒரு நாடக அமைப்பாளராக நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு தம்பி புவியரசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துண்டு இதுவரைக்கும் இந்த நாடகத்தை எனது பாடலை ரசித்து கொண்டிருந்த அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும்
இதுவரைக்கும் பக்காமலாக இருந்த அன்பு உள்ளத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து மீண்டும் வருகிறேன். நன்றி வணக்கம்.